நம்ம வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை வச்சு சூப்பரான சாம்பார் செய்யலாம். இப்போ அந்த சாம்பார் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாமா. நான் வந்து 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்போ அந்த குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே சின்னதாக ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 5 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் பருப்பு சேர்த்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் வச்சு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டாலே பருப்பு வந்து நல்லா வெந்துடும். நம்ம பருப்பு 4 விசில் விட்டுருக்கோம். இப்போ பார்க்கலாம். பாருங்கம்மா, பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. அதே போல் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சதுனால தண்ணி வந்து நிறைய இருக்கு பாருங்க. இந்த பருப்பு தண்ணியிலே சாம்பார் வச்சோமா ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா மசிஞ்சு இருக்கு பருப்பு. இப்போ இன்னும் லைட்டாக வந்து